வேலூர் மாவட்டத்தில் திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு நெருக்கமானவராக கூறப்படும் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் 10 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்துள்ள இந்த சம்பவத்தில் இதுவரை நடந்தது என்ன? இப்போது பார்க்கலாம். திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு நெருக்கமானவரான பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய கட்டுக்கட்டான பணம் இது. 10 கோடி ரூபாய் வரையிலான இந்த பணத்தை எந்த வங்கியில் இருந்து எடுக்க முடிந்தது? யார் எடுத்தது? எப்படி எடுத்தார்கள்? மார்ச் 29ஆம் தேதி வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகனின் வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடந்தது. அந்த சோதனையில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் பள்ளிக்குப்பம் பகுதியில் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் இன்று காலை 8 மணி அளவில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பல சாக்கு மூட்டைகள், அட்டை பெட்டிகள், துணி பைகளில் 200 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மேலும் அவற்றின் மீது தாள் சுற்றப்பட்டு அதில் வார்டு எண்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. மொத்தம் 10 கோடி ரூபாய் வரை அந்த பணம் இருக்கலாம் என தெரிவித்துள்ள வருமான வரித்துறையினர் எந்த வங்கியில் இருந்து யார் யார் மூலம் அந்த பணம் எடுக்கப்பட்டது என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே வேலூர் மக்களவை தொகுதியின் திமுக வேட்பாளரும் துரைமுருகனின் மகனுமான கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியில் வருமான வரித்துறையினர் மீண்டும் சோதனை நடத்தினர். இந்த கல்லூரியில் இருந்துதான் சிமெண்ட் கிடங்கிற்கு 10 கோடி ரூபாய் கொண்டு செல்லப்பட்டது என்ற தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். மேலும் இது தொடர்பாக கல்லூரியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். இதேபோல் காட்பாடி அடுத்த வஞ்சூரில் திமுக ஊராட்சி துணை செயலாளர் பெருமாள் என்பவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து காட்பாடி காந்தி நகரில் உள்ள துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது முறையாக இன்று மதியம் முதல் மீண்டும் சோதனை நடத்தினர். அங்கு வார்டு வாரியாக வாக்காளர்கள் விவரங்கள் குறிப்பிடப்பட்ட சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவற்றுக்கும் சிமெண்ட் கிடங்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களும் ஒரே மாதிரியானவையா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு, அலுவலகம் மற்றும் அவரது மகனுக்கு சொந்தமான கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். புகார்களின் அடிப்படையிலேயே சோதனை நடத்துவதாக கூறப்படும் விளக்கத்தை ஏற்க மறுத்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் வீடுகளில் பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது என்று தமது புகாரை ஏற்று சோதனை நடத்துவீர்களா என்று கேள்வி எழுப்பினார். போலீசிலிருந்து புகார் வந்துச்சு, ஆக அந்த அடிப்படையில் தேர்தல் கமிஷன் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், எடப்பாடி வீட்டில் இவ்வளவு தொகை கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க, போய் ரைடு பண்ணுங்க, நான் புகார் தந்தேன் சொல்லுவீங்க, செய்வீங்களா? அமைச்சர்கள் வீட்டில எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்க உறவினர் வீட்டில் இருக்கு, அவங்க சொந்தக்காரன் வீட்டில் இருக்கு, அவங்க பினாமி பேர்ல இருக்கு என்று நான் எழுதி கொடுத்தா, புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க இந்த வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்குமா? ஒரு குறுக்கு வழியில மிரட்டி அச்சுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிபணிய வைக்கலாம் என்றால் இது அறிஞர் அண்ணா அவர்களால், தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தடாவைய பார்த்தவங்க, மிசாவைய பார்த்தவங்க, பொடாவைய பார்த்தவங்க. பொடா உங்களுடைய சட்டம் எங்களை என்ன செய்ய போகிறது? வருமான வரித்துறை நேர்மையாக சோதனை நடத்தி பணப்பதுக்கலை கண்டுபிடித்திருப்பதாக கூறிய அமைச்சர் ஜெயக்குமார், அடுத்தது யார் வீடு என்பது 2 நாட்களில் தெரியும் என்று கிண்டலாக பதிலளித்தார். இது 2 நாள் முன்னாடி பேசுனது இப்போ எவ்வளவு உண்மைன்றது தயவுசெய்து நீங்க பாத்துங்க. நீங்க கத்தையா பணம் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே மிஷின் வச்சு என்றாங்களாம். அவ்வளவு பணத்தை அப்படி இன்னைக்கு முழுமையளவுக்கு இன்கம் டாக்ஸ் ஒரு திறம்பட செஞ்சிருக்கு. அது விரைவில் 2 நாள்ல வெளிவரும். தோல்வி பயத்தின் காரணமாகவே திமுகவினர் வீடுகளில் சோதனை நடத்தப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தலில்
திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த அணிக்கு தலைமை தாங்குகிறது என்கிற காரணத்தினால், தலைமை தாங்குவது மட்டுமல்ல இந்த அணிக்கு ஒரு பேராதரவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால் இந்த சோதனையின் மூலமாக பலவீனப்படுத்தி விடலாம் என மோடியும் எடப்பாடியும் கருதுகிறார்கள். ஒருபோதும் அது செல்லாது. பழிவாங்கும் நோக்கில் சோதனை நடத்தப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அதிமுக யாரையும் பழிவாங்காது என்று கூறினார். அதிமுக அரசு யாரையும் பழிவாங்குங்க, பழிவாங்க துடிக்கிற ஒரே ஆளு ஸ்டாலின் தாங்க. அதிமுக அழிக்கிறதுக்காக 46 வருஷமா வந்து போராடுறாங்க. அதிமுக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சதுலேருந்து அழிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அழிக்க முடியல. இந்த இயக்கத்தை அவங்க என்ன திட்டம் போட்டாலும் அழிக்க முடியாது. நாங்கள் யாரையும் பாழாக்க மாட்டோம், நாங்கள் யாரையும் பழிவாங்க மாட்டோம். அதிமுகனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி காலத்திலும் சரி, யாரையும் பழிவாங்குற எண்ணமே கிடையாது. அதே சமயம் சோதனைக்கு உள்ளானவர்களோ சோதனை நடத்த கூறியவர்களோ என எவரும் உத்தமர் இல்லை என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் விமர்சித்தார். அது அவங்கள பொறுத்தவரையிலும் மிரட்டுவதற்காக என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வருமான வரி சோதனை என்று வருவது கொஞ்சம் தப்பு செஞ்சவங்களுக்கு திகில் ஊட்டக்கூடிய விஷயம்தான். நான் அப்படித்தான் பார்க்குறேன். செய்தவர்களும் உத்தமர்கள் அல்ல, செய்யப்பட்டவர்களும் உத்தமர்கள் அல்ல. இதேபோன்று வருமான வரித்துறையின் சோதனை ஒருதலை பட்சமானது என்று திமுக கூட்டணி தலைவர்களும் நேர்மையான நடவடிக்கை என அதிமுக கூட்டணி தலைவர்களும் கூறி வருகின்றனர். சோதனை தொடர்பாக வருமான வரித்துறை அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், முறைகேடு நிரூபணமானால் அதிகபட்ச நடவடிக்கையாக தேர்தல் ரத்து செய்யப்படலாம் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். எலெக்ஷன் கமிஷன் அதிகபட்சமாக என்ன மாதிரியான ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு சார்? ஒருவேளை அதில் பார்ட்டியோ ஆர் கேண்டிடேட் இன்வால்வ் ஆயிருந்தாங்கிற தெரியக்கூடிய பட்சத்தில் எலெக்ஷன் கமிஷன் எப்போவுமே ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல், பீஸ்ஃபுல் போல் இருக்கணும், அது எதிர்பார்ப்பாங்க. ஒருநேவர் ஒரு லார்ஜ் ஸ்கேல் வயலேஷன் அந்த மாதிரி இது பார்த்தா ஒரு கவுண்டர் மைண்டிங் ஆஃப் எலெக்ஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அது கேஸ் டு கேஸ் பேசிஸில் அவங்க எப்படி வருதோ, அந்த கேஸில் என்ன எவிடன்ஸ் எல்லாம் இருக்கிறது, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிறது பார்த்துட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடைபெற்று வரும் வருமான வரித்துறை சோதனைக்கு தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தரப்பில் முறையிடப்பட்டது. திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு அலுவலகங்களில் தொடரும் வருமான வரித்துறையின் சோதனைகளுக்கு தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் முன் திமுக வழக்கறிஞர் வில்சன் முறையிட்டார். வேலூர் தொகுதியின் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தின் தேர்தல் பரப்புரையை தடுக்கும் நோக்கிலேயே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். பழிவாங்கும் எண்ணத்தில் தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் வில்சன் புகார் கூறினார். இது தொடர்பாக மனு தாக்கல் செய்தால் செவ்வாயன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதி அனிதா சுமந்த் அறிவுறுத்தினார். உள்ளாட்சித்துறை ஒப்பந்ததாரர் சபேசன் வீட்டில் 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகுமா என மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கான பிரத்யேக வீடியோ காட்சிகளை வருமான வரித்துறை வெளியிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்க வருமான வரித்துறையினர் மற்றும் தேர்தல் ஆணைய பறக்கும் படையினரின் சோதனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே கடந்த வியாழக்கிழமையன்று சென்னை நங்கநல்லூரில் உள்ள உள்ளாட்சித்துறை ஒப்பந்ததாரர் சபேசன் என்பவரது வீடு மற்றும் அவரது அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் கணக்கில் வராத 15 கோடி ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பல முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றினர். இதையடுத்து ஒப்பந்ததாரர் சபேஷனுக்கு 15 கோடி ரூபாய் எப்படி வந்தது என்பது குறித்து வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது டோவெல் அசோசியேட்ஸ் என்ற பெயரில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தெரு விளக்குகள், உயர்கோபுர விளக்குகள் அமைக்கும் ஒப்பந்த நிறுவனத்தை அவர் நடத்தி வருவது தெரியவந்தது. இதுகுறித்து சபேசனிடம் விசாரணை நடத்திய போது அவர் மயங்கி விழுந்ததை அடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் வேலூர் மாவட்டம் சோளிங்கரில் பரப்புரை மேற்கொண்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சபேசன் வீட்டில் 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது பற்றி வருமான வரித்துறை வாய் திறக்காதது ஏன் என காட்டமாக கேள்வி எழுப்பினார். மேலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணிக்கு சபேசன் நெருக்கமானவர் எனவும் குறிப்பிட்டார். 2 நாளைக்கு முன்னாடி சென்னை கான்ட்ராக்டர் சபேசன் வீட்டில் 15 கோடிய இன்கம் டாக்ஸ் ரைடு போய் எடுத்திருக்கிறீங்க. எடுத்ததற்கு பிறகு சைலண்டா போயிட்டீங்க. அதை பற்றி என்ன விளக்கம் சொன்னிருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? அது குறித்து அவர்களை அழைத்து விசாரிச்சிருக்கிறீங்களா? இல்லை. ஏன்? அவர் இன்றைக்கு அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய
உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு மிக மிக வேண்டியவர். நான் சொல்றேன், எடப்பாடி வீட்டில் இவ்வளவு தொகை கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க, போய் ரைடு பண்ணுங்க, நான் புகார் தந்தேன் செய்வீங்களா? அமைச்சர்கள் வீட்டில எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்க உறவினர் வீட்டில் இருக்கு, அவங்க சொந்தக்காரன் வீட்டில் இருக்கு, அவங்க பினாமி பேர்ல இருக்கு என்று நான் எழுதி கொடுத்தா, புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க இந்த வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்குமா? ஸ்டாலினின் கடுமையான குற்றச்சாட்டை தொடர்ந்து ஒப்பந்ததாரர் சபேசன் வீட்டில் இருந்த 15 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ள வீடியோவில் பணம் பறிமுதல் செய்யப்படும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்த புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து வீடியோ காட்சிகள் இன்னும் வெளியிடப்படாதது ஏன் என ஸ்டாலின் கேள்வி எழுப்பிய நிலையில் வருமான வரித்துறை வீடியோவை வெளியிட்டுள்ளது. சிகிச்சை பெற்று வரும் சபேசன் இயல்பு நிலைக்கு திரும்பியதும் அவரிடம் விசாரணையை தொடர வருமான வரித்துறை திட்டமிட்டுள்ளது. மிசா சட்டத்தை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியுடனே திமுக கூட்டணி வைத்துள்ள போது நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் என்ன தவறு என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் நேர்காணலின் போது பேசிய அவர், கூட்டணிக்காக பாஜக எவ்வித நிர்பந்தமும் அளிக்கவில்லை என்றார். எங்களுக்கு பொருந்தும் நீங்கள் சொல்லாதீங்க, திமுக 100% பொருந்தும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ பிரிஞ்சு போனார். அப்போ என்னென்ன கருத்துக்கள்லாம் வெளியிட்டார்? உங்கள் ஊடகத்தின் வாயிலாகவே பல கருத்துக்களை வெளியிட்டுக்கிறீங்க, பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டுக்கிறீங்க. இன்றைக்கு வைகோ அவர்களே ஒரு தனி கட்சி வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்து சின்னத்தில் நிற்கிறார். அப்படி என்று சொன்னால் யார் விமர்சனம் அதிகம் செய்திருக்கின்றார்கள், யாருடைய கூட்டணியில் அதிக விமர்சனம் செய்தவர்கள் இடம்பெற்றிருக்கார் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது எதிர்கட்சிகள் சிலர் விமர்சனம் செய்வது அது வாடிக்கைத்தானே எப்பொழுதும் இருக்கிறது, இப்போ மட்டும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கலையா? விமர்சகர்கள் அந்த கூட்டணியில் இருக்கணும் இல்லையா? ஏன் மிசா சட்டத்தை கொண்டாந்தாங்களா காங்கிரஸ்? இப்போ அவரோட தானே கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி 2 நாட்கள் முன்பு கூட எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் மிசாவையே பார்த்துவீங்க, இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு சொன்னார். ஆக அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி தான் மிசா சட்டத்தை கொண்டாந்தது. அவர்களோடு இன்றைக்கு கூட்டு சேர்ந்து அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவரை பிரதமராக ஆக்குன்னு சொல்லுகிற போது நாங்கள் கூட்டணி வச்சதில் என்ன தவறு? பெரும்பான்மையுள்ள மாநில அரசை அச்சுறுத்தி கலைப்பது எல்லாம் அந்த காலம் என ப. சிதம்பரத்தின் கருத்துக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். நியூஸ் 18 தேர்தல் யுத்தம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம், மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழகத்திலும் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் நியூஸ் 18 நேர்காணலில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே ப. சிதம்பரம் இவ்வாறு பேசியிருப்பதாக விமர்சித்தார். பெரும்பான்மை என்பது 234ல் 118 வாங்கி பெரும்பான்மை அல்ல. 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களான்னு பார்க்கணும். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு 110 தான் இருக்கு. தேர்தலுக்கு பிறகு இந்த 110 குறையுமே ஒழியக்கூடாது. ஆகவே மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழ்நாட்டிலே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஒரு தேர்தல் வரலாம், ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படும். நாங்கள் ஆட்சியை கலைப்போம் நான் சொல்லலையே. அந்த கட்சி ஏற்கனவே 2ஆக உடைந்து விட்டது. பாஜக டெல்லியில் இருப்பது தான் அந்த கட்சியுடைய ஆதாரமே. பாஜக ஆட்சி மாற்றப்பட்டால் இந்த அரசு கலகலத்து போயிடும். தேர்தல் வரலாம், அதில் தேர்தல் வராமலேயும் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எப்படியும் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதாவது எந்த ஆட்சியுமே திடீர்னு கலைத்திட முடியாது. அதெல்லாம் அந்த காலத்தில் கலைச்சாங்க. இப்போலாம் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஊடகத்தினுடைய கேள்வி கேட்கறவங்களுக்கு அத்தனையுமே தெரியும், அனைத்தும் தெரியும். ஆகவே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் ஒரு ஆட்சி கலைக்க முடியும் ஒழிய வந்த உடனே கலைக்க முடியாது. பெரும்பான்மை இல்லைன்னா தான் கலைக்க முடியும். பெரும்பான்மை இருக்கின்ற பொழுது எந்த ஆட்சியுமே இந்தியாவில், தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் கலைக்க முடியாது. அப்படி பார்த்தா எந்த எதிர்கட்சிகள் எந்த மாநிலத்திலுமே ஆட்சி செய்ய முடியாது. ஆகவே அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படி பேசலாமா ஒழிய அவர் சட்ட வழக்கறிஞராக இருக்கிறார், அவர் பேசுவது விந்தையாக இருக்கிறது. ஆகவே ஒரு நாட்டுடைய சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை மீறி யாரும் செயல்படுத்த முடியாது. இப்போ நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றம் சட்ட நீதியாக
இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும். சட்டத்துக்கு புறமாக இருந்தால் நீதிமன்றம் அதனுடைய தீர்ப்பை வழங்கும். அண்மையில் கூட பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சி கலைச்சாங்க. மீண்டும் என்ன, அது 6 மாதம் கழித்து அதே ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. ஆகவே யாரையும் அச்சுறுத்தி ஒரு ஆட்சியை கலைத்து விடும் என்று சொல்லுவதெல்லாம் இப்போது எடுபடாது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடனான முழு தொகுப்பை நாளை ஒளிபரப்பாகிறது. மத்தியில் மாற்றம் ஏற்பட்டால் அடுத்த சில நாட்களிலேயே மாநிலத்திலும் மாற்றம் ஏற்படும் என்ற ப. சிதம்பரத்தின் கருத்துக்கு எதிர்ப்பும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. ஆட்சி மாற்றம் பற்றி மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்த கருத்துக்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியை எந்த கும்பனாலும் கலைக்க முடியாது என்று அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். ஒரு காரணங்களின்றி எந்த ஒரு மாநில அரசையும் கலைக்கக்கூடாது. இப்போ இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு அதிகார துணியில் ஒரு 356 நாங்கள் பிரயோகப்படுத்தும். முதல்ல வரப்போகிறதில்ல மத்திய அரசில், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் வந்தால் ஒரு வேளை கலைப்போம் அப்படின்னா கூட நிச்சயமாக அதிமுக ஆட்சியை கலைக்கிறது எந்த கும்பலாலும் முடியாது. 2021 வரல அம்மாவுடைய ஆட்சி தொடரும். 2021 பிறகு மக்களை செஞ்சு மீண்டும் நாங்கள் தான் வருவோம். ப. சிதம்பரத்தின் கருத்து அதிமுகவை மிரட்டும் வகையில் இருப்பதாக பாஜக செய்தி தொடர்பாளர் SR சேகர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் இதுவரை கலைக்கப்பட்ட ஆட்சிகளில் 90% பங்கு காங்கிரசுக்கு உண்டு என்றும் அவர் விமர்சித்தார். இதுவரையில் இந்தியாவில் கலைக்கப்பட்ட ஆட்சிகளில் 90% காங்கிரஸ் கலைத்திருக்கிறது. எனவே காங்கிரசுக்கு எதேச்சாதிகார ஜனநாயகத்துக்கு முரணான மனப்பான்மை உண்டு. அது சிதம்பரத்துக்கு இருக்க ஆச்சரியம் இல்லை. ஆனால் இது மட்டும் இதுக்கு பின்னால் இல்லை. அதிமுகவை மிரட்டுகின்ற காங்கிரசினுடைய எதேச்சாதிகார ஜனநாயக விரோதமான மனப்பான்மையை சிதம்பரத்தினுடைய மனப்பான்மையை காண்பிக்கின்ற விஷயம். அதே சமயம் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவை பொறுத்தே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் என்று அரசியல் விமர்சகர் பத்ரி சேஷாத்ரி விமர்சித்துள்ளார். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என்று அவர் கூறினார். ஒரு விதத்தில் மாநிலத்தில் இன்றைக்கு அதிமுக தலைமையிலான ஆட்சி தொடர்ந்து நடப்பதற்கு பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். இப்போ ஒரு 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தமிழகத்தில் நடக்குது. அதோடைய முடிவு தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கப் போகிறதா இல்லையா அப்படிங்கிறத காண்பிக்க போகிறது. இருப்பினும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே ப. சிதம்பரம் கூறியது நடக்குமா அல்லது அதிமுகவின் கை ஓங்குமா என்பது தெரிய வரும். தோல்வி பயத்தில் மு.க. ஸ்டாலின் எதையும் அறியாமல் பேசி வருவதாக முதலமைச்சரும், திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என சிலர் விமர்சித்து வருவதாக மு.க. ஸ்டாலினும் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். கந்தர்வக்கோட்டை, திருவெரும்பூர், காந்தி சந்தை, ஜீயபுரம், ஸ்ரீரங்கம் மற்றும் பாலக்கரை பகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மக்கள் நலத்திட்டங்களை திமுக தடுத்து வருவதாகவும், எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே திமுகவின் அராஜகம் எல்லை மீறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தோல்வி பயத்தில் எதையும் அறியாமல் ஸ்டாலின் பேசி வருவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். திமுக கட்சிக்காரசு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு பணம் கொடுக்காத வந்ததுக்கு அந்த உரிமையாளரை அடிக்கிற காட்சி தொலைக்காட்சியில் பார்த்தோம். அடுத்த நாள் ஸ்டாலின் போய் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. ஹோட்டல்ல. அப்படின்னா அந்த கட்சி எவ்வளவு அராஜகத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுதே இப்படிப்பட்ட நிலைமைனா எவ்வளவு ஆளுங்கட்சியா வரப்போறது கிடையாது. இருந்தாலும் இவரெல்லாம் ஆளுங்கட்சியில் இருந்தா, அதிகாரத்தில் இருந்தா நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன என்பதை ஒவ்வொரு சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையடுத்து புதுக்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் பாரதிய ஜனதா வேட்பாளர் H. ராஜாவை ஆதரித்து ஆலங்குடி பகுதியிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பாண்டியநல்லூரில் அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் மற்றும் சோளிங்கர் இடைத்தேர்தல் வேட்பாளர் அசோகனை ஆதரித்து தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், பேரத்தின் அடிப்படையிலேயே அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். வன்னியர் அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களை ராமதாஸ் தனது மனைவி பெயருக்கு மாற்றி அபகரித்திருப்பதாகவும், அதற்கான கோப்புகள் முதலமைச்சரிடம் சிக்கி இருப்பதால்தான் பாமக கூட்டணி வைத்திருப்பதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார். போலீஸிலிருந்து புகார் வந்துச்சு, ஆக அந்த அடிப்படையில் தேர்தல் கமிஷன் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்றேன்,
எடப்பாடி வீட்டில் இவ்வளவு தொகை கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க, போய் ரைடு பண்ணுங்க, நான் புகார் தந்தேன் செய்வீங்களா? அமைச்சர்கள் வீட்டில எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்க உறவினர் வீட்டில் இருக்கு, அவங்க சொந்தக்காரன் வீட்டில் இருக்கு, அவங்க பினாமி பேர்ல இருக்கு என்று நான் எழுதி கொடுத்தா, புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க இந்த வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்குமா? குறுக்கு வழியில மிரட்டி அச்சுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிபணிய வைக்கலாம் என்றால் இது அறிஞர் அண்ணா அவர்களால், தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தடாவைய பார்த்தவங்க, மிசாவைய பார்த்தவங்க, பொடாவைய பார்த்தவங்க. பொடா உங்களுடைய சட்டம் எங்களை என்ன செய்ய போகிறது? தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக என சிலர் பிரச்சாரம் செய்து வருவதாகவும், கோவில் கூடாது என்பதல்ல, கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதே தங்களின் கொள்கை என்றும் கூறினார். கோவில்கள் கூடாது என்பதல்ல, கோவில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. இங்கே கூட நம்முடைய வேட்பாளர் ஓட்டு கேட்கிறப்போ என்னுடைய துணைவியாரை சொல்லி ஒரு சொன்னார். என் துணைவியார் இன்றைக்கும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாள் தவறுதில்லை. நான் தடுக்கிறேன்னா? என்னைக்காவது போகக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன்னா? ஆக அது அவருடைய விருப்பம். ஆக வேண்டுமென்று திட்டமிட்டு ஏதோ இந்துக்களுக்கு திமுக தடை செய்து கொண்டிருக்கிறது, விரோதியாக இருக்கிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாலையில் சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற திமுக தேர்தல் பரப்புரை கூட்டத்திலும் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். இந்த கட்சியினுடைய தலைவராக பொறுப்பு. தூத்துக்குடியில் திமுகவினர் கிளர்ச்சியை வைத்து அரசியல் செய்ய நினைப்பதாகவும், ஆனால் தாம் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அப்போது அதிமுகவுக்கு முன்பு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக தூத்துக்குடி தொகுதிக்கு செய்தது என்ன என்று கேள்வி எழுப்பினார். தற்போது தண்ணீர் பிரச்சனையை காரணம் காட்டி திமுக தங்களை குறை கூறுவதாக விமர்சித்தார். தூத்துக்குடியில் தற்போது பதவியில் உள்ள திமுக எம்எல்ஏக்கள் இதுவரை செய்தது என்னவென்றும் தமிழிசை சவுந்தரராஜன் வினவினார். அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையை வைத்து ஏதோ அது அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதைப் போலவும், பாஜக அதிமுகவுக்கு அது எதிராக இருப்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இல்லை, இது கலவர பூமியாக இருக்கக்கூடாது என்பது எனது வேண்டுதல். அதே மாதிரி கிளர்ச்சி பூமியாக இருக்கக்கூடாது, வளர்ச்சி பூமியாக இருக்க வேண்டும் என்பதும் எனது வேண்டுதல். இவங்க அந்த ஒரு கிளர்ச்சியை வைத்துக்கொண்டே அரசியல் செய்ய வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். நான் வளர்ச்சியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னை பொறுத்த ஸ்டெர்லைட் விவகாரத்தில் கிளர்ச்சியை வைத்து திமுக அரசியல் செய்ய நினைப்பதாக குற்றம் சாட்டிய தமிழிசை தாங்கள் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக வேட்பாளர் தண்ணி இல்ல, அது இல்ல, இது இல்லைன்றாங்க. 5 வருஷம் அவங்களும் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. தூத்துக்குடி தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருந்தது. ஆக இன்னொன்னு, அவங்க கூட இருக்கிற இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிறவங்க, ஒருத்தங்க தூத்துக்குடி எம்எல்ஏ, ஒருத்தங்க திருச்செந்தூர் எம்எல்ஏ. திருச்செந்தூர்ல போய் நின்றுட்டு சாலை வசதி இல்லை அப்படின்றாங்க, தூத்துக்குடியில நின்றுட்டு தண்ணி வசதி இல்லைன்றாங்க. அவங்க எம்எல்ஏ என்ன செஞ்சாங்க? மேலும் தூத்துக்குடி மக்கள் தம்மை உள்ளூர் வேட்பாளராக பார்ப்பதால் தாம் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே சிந்தாமணியூரில் தர்மபுரி மக்களவை தொகுதி வேட்பாளர் அன்புமணியிடம் கேள்வி கேட்ட அதிமுக தொண்டரை முன்னாள் அமைச்சர் செம்மலை தாக்கினார். ஆனாலும் 5 ஆண்டுகளாக எங்கே சென்றீர்கள் என அன்புமணியை பார்த்து தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால் அவரை அங்கிருந்து போலீசார் அப்புறப்படுத்தினர். திண்டுக்கல்லில் மாம்பழம் சின்னத்திற்கு பதிலாக மீண்டும் ஆப்பிள் சின்னத்திற்கு அமைச்சர் சீனிவாசன் வாக்கு சேகரித்தது பாமகவினரிடம் கோபத்தை ஏற்படுத்தியது. பாமக வேட்பாளர் ஜோதிமுத்துவை ஆதரித்து கன்னிவாடியில் பரப்புரை செய்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மாம்பழம் சின்னத்திற்கு பதிலாக ஆப்பிள் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டார். உடனே கோபத்துடன் திரும்பி பார்த்த வேட்பாளர் ஜோதிமுத்து மாம்பழ சின்னம் என அழுத்தி கூறியதை அடுத்து தனது பேச்சை மாற்றி மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் கருணாநிதி மகன் ஸ்டாலின் என்பதற்கு பதிலாக ஸ்டாலின் மகன் கருணாநிதி என்றும் கூறினார்.
நம்முடைய கூட்டணி வேட்பாளர் இருக்கின்ற தம்பி ஜோதிமுத்து அவர்களை நீங்கள் அத்தனை பேரும் ஆற்றும் சின்னத்திலே நம்முடைய மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் உங்கள் பாதைகளை தொட்டு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் வாக்குறுதிகளை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி தெரிவித்தார். ராமநாதபுரம் தொகுதிக்கு உட்பட்ட செங்குடி, வரவணி, முத்துப்பட்டணம், ராதானூர் உள்ளிட்ட கிராமங்களில் மக்களை சந்தித்து அவர் அங்கு வாக்கு சேகரித்தார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கண்மாய் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுடன் குறைகளை கேட்டறிந்து ஆதரவு திரட்டினார். இதைத் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் தான் வெற்றி பெற்றால் குடிநீர் தட்டுப்பாடு சரி செய்யப்படும் என்றும் பயிர் காப்பீடு தொகை வழங்குவதில் உள்ள குறைகளை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். விவசாய கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை நான் அளித்திருக்கின்றேன். மாணவர்களுக்கான கல்வி கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை நினைவுபடுத்தி இங்கே அவர்களுக்கு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றேன். காங்கிரஸ் அறிவித்திருக்கின்ற தேர்தல் அறிக்கையிலே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு இந்தியாவுடைய வறுமையை ஒழிப்பதற்கு, ஏழ்மையை ஒழிப்பதற்கு அறிவிக்கப்பட்டுள்ள அந்த திட்டத்தை ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்திற்கு 72,000 அளிக்கப்படும் என்று சொன்ன அந்த திட்டத்தை சொல்லி இவர்களிடம் வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கின்றேன். இவர்களெல்லாம் எனக்கு பெருவாரியாக வாக்களிப்பதாக, ஆதரவளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி தேர்தல் பிரச்சாரத்தில் மு.க. ஸ்டாலின் பேசுவதற்கு தடை விதிக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான பாபு முருகவேல் தாக்கல் செய்த மனுவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறக்கூடாது என தேர்தல் ஆணைய நடத்தை விதிகளில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் மு.க. ஸ்டாலினும் திமுகவினரும் கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் முதலமைச்சரை தொடர்புபடுத்தி தொடர்ந்து பேசி வருவதாக மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் உள்ளிட்ட 7 பேர் கோடநாடு விவகாரம் குறித்து பேச தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மு.க. ஸ்டாலின் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மனு நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணிய பிரசாத் ஆகியோர் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது ஸ்டாலின் பேச்சு குறித்து திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள திமுக பிரமுகருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழித்தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஆண்டு தியாகராஜர் கோவில் பங்குனி திருவிழா பிப்ரவரி 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடங்கிய நாள் முதல் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்த தியாகராஜர் இன்று காலை ஆழித்தேரில் வீதி உலா வந்தார். இதற்காக கடந்த 2 நாட்களாக உற்சவமூர்த்தி தியாகராஜருக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன. இந்த நிலையில் இன்று காலை 5 மணிக்கு விநாயகர் சுப்பிரமணியர் தேரோட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 7:15 மணிக்கு சன்னதி தெரு தேரடியிலிருந்து ஆழித்தேர் வடம்பிடித்து இழுத்து வரப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்த இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆருரா தியாகேசா என்றும் பக்தி முழக்கமிட்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர் ஓடும் 4 வீதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டனர். மேலும் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ குழுக்களும் தீயணைப்புத்துறை சார்பில் தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. ஆழித்தேரை தொடர்ந்து அம்பாள் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேர்களும் வடம் பிடிக்கப்பட்டு இழுக்கப்பட்டன. சென்னை சோழிங்கநல்லூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆனால் அதிகமான அளவிற்கு மெஜாரிட்டியாக, பெரும்பான்மையாக நிற்க வேண்டும் என்று எழுதி போட்டிருந்தார்கள். ஜனநாயக உணர்வோடு அண்ணா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு 57ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஈடுபட்டது. அந்த களத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் குளித்தலையில்
நின்று வெற்றி பெற்றார். ஆக 57 வெற்றி பெற்று அதற்கு பிறகு தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய 2016 வரையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய எல்லா தேர்தல்களிலுமே தோல்வி என்பதை அறியாமல் வெற்றி 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 என்ற அதையே உணர்ந்து ஆக அந்த அடிப்படையில் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தலைவர், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நின்றார், வென்றார், சென்றார், சாதித்தார் என்கிற மாபெரும் சரித்திரத்தை படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட சாதனை படைத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளாக நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த உடன்பிறப்புகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்து இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறார் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் இங்கே நிற்கிறார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறேனே, நான் இங்கே வேட்பாளராக உங்களிடத்தில் நிற்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் நிற்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே தலைவர் கலைஞருடைய பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் உங்கள் ஆதரவோடு நிறுத்தப்பட்டிருக்கிறார். முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஒரு கவிஞர், பேராசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், நாடக ஆசிரியர், இப்படி பல்வேறு வகைகளில் பன்முகத்தன்மையை கொண்டிருக்கக்கூடியவர் அவர். அரசியலில் ஆர்வம் வந்து சமூக அக்கறையோடு பல பணிகளை தொடர்ந்து ஆற்றி கல்லூரியிலே பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த ஆசிரியர் பதவியை விட்டு விலகி அரசியல் களத்திலே இறங்கியவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அவரே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், அவருக்கு தமிழச்சி என்ற அந்த பெயரை சூட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் சிறையில் இருந்த நேரத்தில் அதை பற்றி உருக்கமாக ஒரு கடிதம், ஒரு கவிதை நடையில கலைஞரை பற்றி முரசொலியில அது வெளியிடப்பட்டது. அவர் எழுதிய அந்த கவிதை, அதை பார்த்ததற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு தமிழச்சி என்ற அந்த பெயரை சூட்டினார். ஆக அந்த பெயரை சூட்டியிருந்தாலும் அந்த பெயர் பிரபலமான நிலையிலே வெளிவந்ததா ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணியினுடைய மாநாடு நெல்லையிலே நடத்தினோம். சென்னையில் இருக்கக்கூடிய கண்ணகி நகரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் பேசியதை நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்ட எமிசாட் உள்ளிட்ட 29 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-45 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO எமிசாட் என்ற நவீன மின்னணு செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. 436 கிலோ எடை கொண்ட இந்த எமிசாட் செயற்கைக்கோள் மூலம் ராணுவத்தின் உளவு பணிகளை துல்லியமாக மேற்கொள்ள முடியும். குறிப்பாக எதிரி நாட்டு ராடார்களை எமிசாட் துல்லியமாக கண்காணிக்கும். இதுவரை எதிரி நாட்டு ராடார்களை விமானங்கள் மூலமாகவே ராணுவம் கண்காணித்து வந்தது. இந்நிலையில் விண்வெளியில் இருந்து துல்லியமாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள எமிசாட் செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எமிசாட் செயற்கைக்கோளுடன் அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின் மற்றும் லித்துவேனியா நாடுகளின் 28 நானோ செயற்கைக்கோள்களும் PSLV C-45 ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை 9:27 விண்ணில் ஏவப்பட்டது. ये चारों स्टेप ऑन पर जो हैं और ये विहंगम दृश्य
इस समय जो रॉकेट है इन 4 स्ट्रैप ऑन और मुख्य रॉकेट को लेकर perfect normal lift off, all the 4 strap-ons and the core blazing, the PSLV towards the sky, the gravity of Earth successful in negotiation. PSLV C-45 ராக்கெட் புதிய சாதனை படைத்துள்ளது. முதன்முறையாக 3 வெவ்வேறு சுற்றுவட்ட பாதைகளில் செயற்கைக்கோள்களை PSLV C-45 நிலைநிறுத்தியுள்ளது. எமிசாட் செயற்கைக்கோள் பூமியில் இருந்து 749 கிலோமீட்டர் தொலைவிலும் 505 கிலோமீட்டர் தொலைவில் மற்ற நாடுகளின் 28 செயற்கைக்கோள்களும் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. மேலும் IIST தயாரித்த சிறிய ஆய்வு சாதனங்களும் விண்ணில் ஏவப்பட்டுள்ளன. 3 வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் வெற்றிகரமாக செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலைநிறுத்தப்படுவது இதுவே முதன்முறையாகும். ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து ஏவப்படும் 71வது ராக்கெட் PSLV C-45 ஆகும். ராக்கெட் ஏவப்படுவதை அருகிலிருந்து பார்க்க முதன்முறையாக பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். புதிய நிதியாண்டின் முதல் நாளிலேயே மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 39,000 புள்ளிகளை கடந்து சாதனை படைத்தது. 2019-20 நிதியாண்டின் முதல் நாளில் இந்திய பங்குச்சந்தைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஏற்றத்துடன் தொடங்கின. காலை தொடங்கியதுமே மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 300 புள்ளிகள் வரை உயர்ந்து 39,000 புள்ளிகளை கடந்து சாதனை படைத்தது. அதேபோல் தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 50 புள்ளிகள் அதிகரிக்க தொடங்கியது. இந்திய பங்குச்சந்தைகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கடந்த மார்ச் மாதத்தில் 33,980 கோடி ரூபாய் அளவுக்கு பங்குகளை வாங்கி இருப்பதே இந்திய பங்குச்சந்தைகளின் ஏற்றத்துக்கான காரணம் என சந்தை நிபுணர்கள் தெரிவித்தனர். இது மட்டுமின்றி கடந்த 2018-19 நிதியாண்டில் சென்செக்ஸ் 17%, நிப்டி 15% உயர்ந்துள்ளது. ICCI, லக்ஷ்மி விலாஸ் மற்றும் ஆந்திர வங்கிகளின் பங்குகள் ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. திங்களன்று நடைபெற்ற வர்த்தகத்தின் முடிவில் சென்செக்ஸ் 38,871 புள்ளிகளுடனும் நிப்டி 11,655 புள்ளிகளுடனும் நிலைத்தது. ஒரு வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கிற பொழுது நாட்டில் வியாபாரம் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ரெண்டாவது இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 2 மேஜர் பார்ட்டிஸ்னுடைய ஸ்கீம்ஸும் பார்த்தா நெக்ஸ்ட் இயர் நிறைய பணம் ரூரல் இந்தியாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரும் போல இருக்குது. தேர்தல் தொடர்பான மீம்ஸ்கள் சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. அது பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அதிமுகவுக்கு ஒட்டு போடாதீங்கன்னு டங்கு ஸ்லிப்பாயி ராமதாஸ் சொன்னதை இவர் கூட்டணி வச்ச கட்சி திமுகவா அதிமுகவா பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு அப்படின்னு வடிவேலு மீமை போட்டு கலாய்க்கிறாங்க நெட்டிசன்கள். முதலமைச்சர் சார் வெயில் அதிகமா இருக்கே அப்படின்னு நிருபர்கள்லாம் கேட்க குறைக்க சொல்லி வலியுறுத்துவோம்னு முதலமைச்சரை கிண்டல் பண்றாங்க நெட்டிசன்கள். தேர்தல் அறிக்கையில வலியுறுத்துவோம்னு எல்லாத்தையும் சொல்லியிருந்ததை குத்தி காட்டுறாங்க இந்த மீம்ல.